உலக தமிழர்களுக்காக இன்று பிறந்திருக்கக்கூடிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை வாழ்த்துவதற்காக உலக நாயகன் கமலஹாசன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இணைந்து பேசலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது உலக தமிழர்களுக்காக உதயமாகி இருக்கக்கூடிய இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு இன்று பிறந்த இந்த குழந்தை உங்களிடமிருந்து ஒரு சிறிய வாழ்த்து செய்தியை எதிர்பார்க்கிறது. வணக்கம். இன்று பிறந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க போகும் குழந்தையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பிறந்தது 7ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க. நீங்க வயதில் நான் மூத்தவனாக இருந்தாலும் சாதனையில் நீங்கள் மூத்து நிற்பீர்கள் என்ற வாழ்த்துக்களுடன் உங்கள் நிகழ்ச்சிகள் துவங்கட்டும். சார் தற்பொழுது கேட்டதுங்களா? கண்டிப்பா கேட்டதுங்க. பொறுப்பும் பொதுநலனும் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் நம்மளுடைய தொலைக்காட்சி. நீங்களும் அதே கொள்கையை தான் கொண்டிருக்கீங்க. மக்களுக்கு உங்களுடைய வாயிலாக நம்முடைய செய்தி இன்னைக்கு இந்த செய்தி சேனல் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. உங்களுடைய வாயிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். அதாவது பகவத்கீதை காலத்தில் சொல்லப்பட்ட பொறுப்பும் உணர்ச்சியும், நீ மாட்டுக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு, அது நான் பார்த்துக்கிறேன், கொலை விழுந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்வாரு. அந்த காலம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த யுகமும் முடிந்து விட்டது. இன்று நாம் இங்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரணமாகிறோம். நம்மளுடைய சின்ன செயல்கள் பெரிய குற்றங்களுக்கு காரணமாகிறது என்பதை உணர்ந்து இந்த சமுதாய உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அதுவே பெரிய சமூக சேவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு கேடு விளையாமல் பார்த்துக் கொள்வதே நான் செய்யும் பெருஞ்சமுதாய சேவையாக இருக்கும் என்பது என் கருத்து. அது உங்களுக்கும் பொருந்தும், உலக தலைவர்களுக்கும் பொருந்தும். சார், இன்னைக்கு காலையில் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க உலகத்திலேயே முதன் முறையாக முற்றிலும் பெண்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து நீங்க என்ன கருதுறீங்க? நானே ஒரு பெண்ணால தான் துவக்கி வைக்கப்பட்டேன். அதனால எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அந்த பெண் இல்லாமல் நடந்திருக்காது. முதல் 3 மாதங்கள் அந்த பெண்ணை என்ன சரியாக கவனிச்சிக்கலன்னா இன்று உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன் நான். பெண்களால் துவக்கி வைக்கப்பட்டது நல்ல வெற்றிகரமாக நடைபெறும் என்பதற்கு நானே நடமாடும் ஒரு உதாரணம். சார், தற்பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தில் நீங்க இணைந்திருக்கிறதா அறிவிப்பை வெளியிட்டிருந்தீங்க. அதனுடைய உங்களுடைய பங்களிப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கக்கூடும்? என்னுடைய பங்களிப்பு கடந்த 30 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறேன் என்பதை விட இணைத்துக் கொள்ளப்பட்டேன் என்பதுதான் உண்மை. அதை பெருமையாக கருதுகிறேன். அதாவது செய்ய போவதற்கான ஒரு முன் அனுமதி சீட்டாக நினைக்காமல் செய்தவற்றிற்கான சான்றிதழாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு குதூகலத்துடன் எனது இயக்கத்து தொண்டர்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இதுவரை 30 வருடமாக குப்பை கொட்டி கொண்டிருக்கிறோம், எங்களை யாருமே கவனிக்கலையே என்று இனி அவர்கள் குறை சொல்ல முடியாது. தேசமே அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்து வரும் 7ஆம் தேதி வழக்கமாக கேக் வெட்டுவார்கள். நான் குப்பை வெட்டலாம் என்று இருக்கிறேன். வரும் வருடங்களிலும் அதையே செய்யலாம் என்று இருக்கிறேன். சார், தூய்மை இந்தியா திட்டத்தில் அனைத்து மக்களும் பங்கெடுக்க வேணும் அப்படிங்கிறது குறித்து நீங்க பொதுமக்களுக்கு என்ன கருத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க? அதை எங்க கூட பகிர்ந்துக்கங்க. தூய்மைங்கிறது உடல் அளவில், ஊரளவில், தெருவளவில், உள்ளத்தளவிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது. முதல்ல வருவோம், எந்த இடம் ஈஸியோ அதை பண்ணுங்க. உள்ளத்தை பெருக்கலாம்ங்கிறது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், செயல்படுத்துறது கஷ்டம். ஊரை பெருக்கலாம், வீட்டை பெருக்கலாம், அதிலிருந்து ஆரம்பிப்போம். எது முடியுமோ அதையெல்லாம் செய்வோம். ஆனால் எல்லாமே சுத்தம் செய்யப்பட வேண்டிய இடங்கள் என்பதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அடுத்ததாக உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய பட வரிசைகள் நிறையாக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது விஸ்வரூபம் படத்தினுடைய அடுத்த தொகுப்பு, அது மட்டும் இல்லாமல் பல படங்கள் உங்களுக்கு 3 படங்கள் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த படங்கள் குறித்து உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க சொல்லுங்க. மூன்று விதமான சுவையுள்ள படங்கள் என்பதில் சந்தோஷம்.
இது மாதிரியே அந்த படம் அதுக்கு அடுத்தது வர்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லாம முழுவதும் மாறுபட்ட 3 வித்தியாசமான திரைக்கதைகள் அவர்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களினால் இப்படி என்னுடைய கடந்த 25 வாழ்க்கையில் நிகழாத ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அடுத்தடுத்து படங்கள் கொடுக்கக்கூடிய 2 வருடமா படம் இல்லை, 1 வருடமா படம் இல்லை என்று கோவித்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஒரே வருடத்தில் 3 படங்களை பார்க்கும் வாய்ப்பும் அல்லது 2 படங்களை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக சார், உங்களுடைய அடுத்து வரக்கூடிய உங்களுடைய அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், அடுத்து வரக்கூடிய உங்களுடைய எதிர்கால படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நியூஸ் 7 தமிழ் சார்பாக அதற்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. நியூஸ் 7 தமிழுக்கும் எனது வாழ்த்துக்கள். வணக்கம். நியூஸ் 7 தமிழ் இன்று பிறந்த இந்த குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்த உலக நாயகனான உங்களுக்கு மிக்க நன்றி. ஓகேங்களா?